திருமாவளவனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கோம், எடப்பாடி பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கோம். இதெல்லாம் தாவேகாவின் சாதனையாக சொல்றாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே சீமான் பெரியாரை ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை கொள்கை தலைவராக வைத்திருக்கிற தாவேகா சார்பில் இதுவரை ஒற்றை வரியில் கூட ஒரு கண்டனம் தெரியும். அவருக்குலாம் ஏன் பதில் சொல்லணும் கேட்டா நாங்க ஒரு தனி மனித தாக்குதல்லாம் நடத்த மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப எது குறித்து தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்க? இவர் அதிமுக வழியாக வந்தாலும் இவருடைய ஆரிஜின் என்ன? RSS தானே. RSS என்ன சொல்றாங்க, பாஜக என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களும் இந்த நாட்டை விட்டே விரட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான அஜெண்டா. நிர்மல்குமாருடைய கட்சியில சேர்த்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறானது. இதற்கான பலனை விஜய் விரைவில் அனுபவிப்பார் அப்படின்னு விஜயினுடைய சமூக ஊடக நண்பர்கள் இருக்காங்கல்ல, இணைய கூலிப்படை தொடர்ந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அரசியலிலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான விஷயத்தை பண்ண முடியும். அதற்கு இவர் எதற்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. அவர் இது கார்பரேட் அரசியலை நோக்கி விஜய் போயிட்டாரு அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. லாட்டரி டிக்கெட்டும் கள்ள டிக்கெட்டும் கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்னு அதோட அர்த்தம் என்ன? இப்போ அவரும் லாட்டரி மூலமாக சம்பாதித்த இவரும் கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு நகைச்சுவையாக கடந்து போற. திருவண்ணாமலை போன்ற ஏரியாக்களில் மாவட்ட செயலாளர் பதவி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தோடு வேறு சாதியினருக்கு கொடுக்கப்பட்டதா ஒரு புகார் மாவட்ட செயலாளர். அது ரொம்ப ஒரு தவறான விஷயமா எனக்கு தோணுது. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு வருடம் முடிந்து 2ஆம் ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளரா தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் வருகையை, அவங்களுடைய அப்டேட்ஸை எப்படி நீங்க மதிப்பிடுறீங்க? இல்லை, பொதுவாகவே இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வருவதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை. அதை நான் ஆதரிப்பதும் இல்லை. அதற்கு விஜயும் விதிவிலக்கு இல்லை. என்ன காரணம்னா, கடந்த காலங்களில் அரசியலுக்கு வந்த நடிகர்களுடைய செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம இந்த முடிவுக்கே வந்திருக்கோம். முக்கியமாக நான் நடிகர்களுடைய அரசியலை வெறுப்பதற்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நடிகர்கள் அனைவருமே அந்த திரையில் காட்டிய பொய் முகத்தை மூலதனமாக முதலீடாக வச்சு அரசியலுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது தான் நாம் அந்த நடிகர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு. என்னென்னா, இப்போ ஒரு நடிகர் திரையில் ஒரு நல்லவரா வல்லவரா வாரி வழங்குற வள்ளலாக ஒரு கதாபாத்திரம் ஏற்கிறாங்க. அந்த கதாபாத்திரத்தை உண்மைன்னு நம்பி அவர்களுடைய ரசிகர்கள் இவரை பயங்கரமாக ஆராதிக்கிறாங்க. இவர் அரசியலுக்கு வரணும், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இது போன்ற நிலைமையில் அந்த நடிகர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரசிகனுடைய அறியாமையை களையணும். இப்போ நீங்கள் பார்த்தது நான் திரையில் காட்டிய ஒரு பொய்முகம், அது ஒரு கதாபாத்திரம், அது நான் கிடையாது. ஒரிஜினலான நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு என்னன்னா, களத்துக்கு மக்களோடு மக்களாக நீங்கள் கலந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து தான் நீங்கள் அரசியலுக்கு வரணும். அதுதான் சரியான வழியாக இருக்குது. ஆனால் எம்ஜிஆரில் தொடங்கி விஜய் வரைக்கும் பார்த்தா அந்த திரையில் காட்டிய பொய்முகத்தை வச்சே, அடடா இந்த முகத்தை பார்த்தேன் இவன் நம்பிட்டான், அப்போ இவன் தலையில் நம்ம மிளகா அரைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அரசியலுக்கு வர்றது நம்மை பொறுத்தவரை கை கொடுத்துருக்குல்ல. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியில் அவர் நீண்ட காலம் பயணித்து அந்த அரசியல் அனுபவங்களை வச்சுக்கிட்டு அவர் அரசியலுக்கு வந்தார். ஸோ இந்த விஷயத்தில் எம்ஜிஆரை பார்த்தீங்கன்னா அப்படி லேசாக நகர்த்தி வைக்கலாம், முற்றிலுமா நகர்த்தி வைக்க முடியாது, அப்படி லேசாக நகர்த்தி வைக்கலாம். ஆனால் மற்ற நடிகர்களை நம்ம அப்படி பண்ண முடியாது. விஜயும் கூட பார்த்தீங்கன்னா எந்த கட்டத்திலுமே மக்களுக்காக குரல் கொடுக்கல, மக்கள் போராட்டத்துக்காக மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணலை. வெறுமனே ஒரு நடிகராக இருந்து அந்த இமேஜை வச்சுக்கிட்டே அரசியலுக்கு வந்தார். அதனால தான் அவருடைய அரசியல் நான் ஆரம்பத்துல எல்லாம் கடுமையாக எதிர்த்தேன். அதையும் தாண்டி விஜய் அரசியலுக்கு வந்துட்டார். இனிமே அரசியலுக்கு வரக்கூடாது என்பதை சொல்வதை விட இப்போ வந்த பிறகு இவர் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கறது தான் ஆக்கப்பூர்வமான செயல்ங்கிறதுனால நம்ம அந்த விமர்சனங்களை குறைச்சிக்கிட்டு இப்போ இவருடைய அரசியலை ரொம்ப ஆழமாக பார்க்குறோம். பட் இந்த கடந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய அரசியல்வாதி விஜயினுடைய செயல்பாடுங்கிறது ஒன்றும் மெச்சத்தகுந்த மாதிரி இல்லை. அவர்களுடைய பாசையிலேயே சொல்லணும் அப்படின்னா, நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் தாவேகா சார்பில் அவர்களுடைய ஓராண்டு செயல்பாடுகள் குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அந்த வீடியோவில் அவர்கள் ஓராண்டு சாதனையாக சொன்னது என்ன அப்படின்னா, திருமாவளவனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கோம்,
எடப்பாடி பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கோம். கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்கோம். பவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைச்சதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கோம். இவங்களுக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் கிடைச்சதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கோம். இதெல்லாம் தாவேகாவின் சாதனையாக சொல்றாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே வந்து சிரிப்பாகவும், இன்னொரு பக்கம் எனக்கு வந்து வருத்தமாகவும் இருந்தது. என்னன்னா, விஜய் தெரிஞ்சு இப்படி செய்கிறாரா, அவருக்கு சுற்றி இருப்பவர்கள் இந்த மாதிரி அவருக்கு வந்து இன்புட் கொடுத்து அதை வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களாங்கிறது தெரியல. உண்மையில் அவர்களுடைய செயல்பாடுங்கிறது ஏமாற்றகரமாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஓராண்டுகளில் நிறைய பிரச்சனைகள் நடந்தது. மிக முக்கியமாக நம்ம குறிப்பிட வேண்டியது 2 சம்பவங்கள். ஒன்று, கடந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிக்கப்பட்டது, தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. ஆனால் தாவேகா சார்பில் அது குறித்து வந்து ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லவே இல்லை. ஏற்கனவே உங்கள் மீது என்ன விமர்சனம் இருக்குன்னா, விஜயும் கூட பாஜகவுடைய பி டீமாக இருப்பாராங்கிற ஒரு சந்தேகமும் விமர்சனமும் உங்க மேல வைக்கப்படும் போது, இது போன்ற விஷயத்துல கூட உங்களுடைய கருத்தையும் கண்டனத்தையும் நீங்க தெரிவிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சமீபத்தில் நடந்த பெரியார் சர்ச்சை. சீமான் வந்து பெரியாரை ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை கொள்கை தலைவராக வைத்திருக்கிற தாவேகா சார்பில் இதுவரை ஒற்றை வரியில் கூட ஒரு கண்டனம் தெரிவிக்க பதில் சொல்லணும் கேட்டா நாங்க வந்து ஒரு தனி மனித தாக்குதல்லாம் நடத்த மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப எது குறித்து தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்க? இது வந்து தனி மனித தாக்குதல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் முன்னிறுத்துகிற ஒரு கொள்கை தலைவன் குறித்த ஒரு அவதூறு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப சீமானே நாளைக்கு விஜய் குறித்து ஒரு அவதூறான கருத்து சொல்றாருன்னு வச்சுக்கோமே, அதுக்கு வந்து இவங்க பதில் சொல்ல மாட்டாங்களா? இல்ல அவர் சொல்லிட்டு போட்டுன்னு நினைப்பாங்களா? அதனால ஒரு அரசியல் கட்சினாலே அதுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. அந்த கடமையை கடந்த ஓராண்டுகளில் தாவேகா சரிவர செய்யவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கடந்த பட்ஜெட்ல இப்ப ரீசெண்டா பீகாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது குறித்தும் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னு விஜய் ஒரு விளக்கம் கொடுத்ததை நீங்க பாக்கல? இல்ல, அதுதான் போன பட்ஜெட்டில் அவர் கருத்து சொல்லாமல் இருந்தது சுட்டிக்காட்டப்பட்ட பிறகு இந்த பட்ஜெட் குறித்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதை என்ன சொல்லியிருக்காருன்னா, பீகாருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற சும்மா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேம்போக்கான ஒரு அறிக்கையாக கண்டனமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு பெரிய ஒரு வீரியமான அரசியலை வந்து அவர் பண்ணலை. இப்போ எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் மேடையில் அவர் பேசின விஷயங்கள் குறித்து, குறிப்பாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, இதெல்லாம் நீங்கள் விஜய் சொன்னப்ப நீங்கள் அதை ஆதரிச்சிங்க. இது ரொம்ப முக்கியமான இது தமிழக அரசியல் களத்தில் யாரும் செய்ய முன்வராத விஷயத்த விஜய் முன்னெடுக்கிறாரு அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இந்த ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து எந்த இடத்துல அவரோட முரண்படுறீங்க? இல்லை, இந்த விஷயத்தை வந்து நம்ம நிச்சயமாக பாராட்டுறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னன்னா, தமிழக அரசியலில் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுவதில்லை. இதுதான் யதார்த்தம். அதேமாதிரி விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு கட்சியை தங்களுடைய கூட்டணிக்குள் வைத்திருப்பது கூட அந்த மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் என்பதை தாண்டி அந்த மக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற சுயநல அரசியலுடைய ஒரு வெளிப்பாடு தான் அந்த விஷயங்கள்லாம். இது போன்ற சூழலில் எங்களோடு வந்தால் நான் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அறிவிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து விஜய் செஞ்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆஃபர். அந்த விஷயத்தில் நம்ம வந்து விஜயை பாராட்டுறோம். அதே நேரம் அவர் அறிவிச்சிருக்காரு, அவ்வளவுதான். அதை வந்து அவர் நடைமுறைப்படுத்தல. அந்த இடத்துக்கு அவங்க இன்னும் வரல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அறிவிப்பே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இப்போ நீங்கள் மறுபடியும் கேட்டதால் சொல்கிறேன், அந்த கடந்த ஓராண்டுகளில் விஜயினுடைய தாவேகாவை நீங்கள் ஒரு பாசிட்டிவாக பாராட்டணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு வேணால் நம்ம பாராட்டலாம். நம்ம கடந்த பேட்டியில் நீங்கள் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான் சார். ஆதவர்ஜுனா விஜயோட தொடர்பில் இருக்கிறாரு, பேசிட்டு இருக்காரு, கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு தேர்தல் பிரிவின் மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. கூட சிடி நிர்மல்குமார் அவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்கள் 2 பேரோட வருகையை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? அதான் 2 பேருடைய வருகையால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நன்மை நடக்கும்னு எனக்கு தோணலை. இப்போ ஆதவர்ஜுனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரால் வந்து விஜய் வந்து தனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு, நினைக்கிறாரு. ஆனால் அது யதார்த்தத்தில் நடைமுறையில் சாத்தியமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனாவுடைய வருகை என்பது கட்சியில் வந்து ஒரு பிளவை ஏற்படுத்துகிற விஷயமா தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, இத்தனை நாளாக விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேக் போனாக இருந்தது புஷியானது தான். விஜய் சொல்கிற எல்லாத்தையும் செய்து முடிக்கிற ஒரு செயல் வீரராக இருந்தார். அதற்கு பிரதி உபகாரமாக நீங்கள் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்த்தீங்க. அது வரைக்கும் கரெக்டு தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கும் அதே மாதிரி பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவியை கொடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே பதவி தான், வேலை தான் வேற. நீங்கள் இதை பார்த்துங்க, அவர் அதை பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு பணியை அவருக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட புஷி ஆனந்துக்கு சமமான ஒரு இடத்த வந்து ஆதவர்ஜுனாவுக்கு கொடுத்தது இன்றைக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை போல் தோன்றினாலும் எதிர்காலத்தில் அது பார்த்தீங்கன்னா பல்வேறு சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பல பேட்டிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர்கள் நியமனத்துக்கு பிறகு பதவி கிடைக்காத பலரும் அதிருப்தியில் வந்து புலம்புறதை நம்ம பார்க்குறோம். என்ன காரணம்னா, புஷி ஆனந்த் நம்ம நம்பினோம், அவர் வந்து நமக்கு வந்து பதவி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தில் அதிருப்தியிலே இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஒரு பதவியில் உட்காரும்போது இவர்கள் எல்லாமே இவர் பின்னால் காலப்போக்கில் அணிவகுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கட்சியை ரெண்டா பிளவுபட்டு நிற்கும். புஷி ஆனந்த் அணி, ஆதவ் அர்ஜுனா அணி அப்படின்னு தனித்து நிற்கும். இப்போ ஒரு கட்டத்தில் இந்த கோஷ்டி மோதல் உச்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இவர்கள் இருவருக்கும் இடையிலான பிரச்சனையாக மாறி அது வந்து விஜய்க்கே வந்து ஒரு தலைவலியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ஆதவ் அர்ஜுனாவுடைய பணபலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவர் புஷி ஆனந்தையே முழுங்கி ஏப்பம் விடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவருடைய வருகையினால் இந்த மாதிரி நடக்கும். இன்னொரு பக்கம் நிர்மல்குமார், இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், பாஜகவில் இருந்தார். ஏதோ ஒரு காரணத்தினால அதிமுகவுக்கு வந்து இப்போ 2023 அதிமுகவுக்கு வந்து 2வது வருஷமே இப்போ இங்கே வந்திருக்காரு. பட் இவர் அதிமுக வழியாக வந்தாலும் இவருடைய ஆரிஜின் என்ன? ஆர்எஸ்எஸ் தானே. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்க, பாஜக என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்த நாட்டை விட்டே விரட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான அஜெண்டா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த விரட்டப்பட வேண்டியவர்கள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜயும் இருக்கார். ஸோ அப்போ ஜோசப் விஜயையும் இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று சொன்ன நிர்மல்குமாரை வந்து உங்கள் கட்சியில் சேர்த்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு? இப்போ ஒவ்வொரு கட்சியில் இருக்கப்ப அந்த கட்சியோட சித்தாந்தத்தை உள்வாங்கிக்கிறது ஒன்றும் அரசியல்வாதிகளுக்கு அது இயல்பாக இருக்கிறது தானே சார். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கொள்கையை இவர் ஏற்றுக்க போறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு திமுகவில் இருக்கும்போது திமுக கொள்கையை, அதிமுகவில் இருக்கும்போது அதிமுக கொள்கையை உள்வாங்குவது, அதன்படி செயல்படுவதுங்கிறது வேற. ஆனால் நீங்கள் ஒரு பாஜகவில் இருப்பவர்கள் அப்படிங்கிறவங்க அந்த கொள்கையை உள்வாங்கும் போதே அவர்கள் வந்து ஒரு விஷமாக மாறிவிடுகிற தன்மை இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவர்கள் தாவேகாவுக்கு வரும்போது அதே விஷத்தன்மையோட வருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையில் எனக்கு தோன்றுகிற விஷயம். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், நிர்மல்குமாருடைய கட்சியில் சேர்த்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறானது. இதற்கான பலனை வந்து விஜய் விரைவில் அனுபவிப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாஜக நிர்மல்குமார் இருக்கிறப்ப நிறைய விஷயங்களை வந்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணதுல அவருடைய ரோல் மிக முக்கியமான ஒரு பங்கு. அதிமுக அந்த அளவு அவர் பயன்படுத்திக்கல, அல்லது அதிமுக அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல அப்படின்றப்ப இப்ப தாவேகாக்கு வந்திருக்காரு. இவரு கட்சிக்கு ஒரு சோசியல் மீடியா லெவல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாரு அப்படின்ற பார்வை நம்ம பார்க்க கூடாது. இல்ல, அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, உங்களுக்கு வந்து சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுவதற்கு நிர்மல்குமார் தேவையில்லை. என்ன, நீங்கள் வந்து நிறைய ஆட்கள் ஒரு விஷயத்தை வந்து ட்வீட் பண்ணும்போது அது ட்ரெண்டிங்கில் வரும், அவ்வளவுதான். இந்த சூட்சுமம் நிச்சயமாக விஜய்க்கு தெரியும். என்னன்னா, விஜயினுடைய படங்கள் வெளியாகும் போது விஜயை ஒரு நடிகராகவும் இப்போ விஜயினுடைய சமூக ஊடக நண்பர்கள் இருக்காங்கல்ல, இணைய கூலிப்படை வந்து தொடர்ந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அரசியலிலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான விஷயத்தை பண்ண முடியும். அதற்கு இவர் எதற்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. பாஜகவில் வேற ஆள் இல்லை, இவர் செஞ்சாரு, அதெல்லாம் ட்ரெண்டிங் ஆச்சு. இப்போ இவர் வந்ததற்கு பிறகு பாஜகவுடைய செய்திகள்லாம் ட்ரெண்டிங் ஆகிறது இல்லையா? ஆயிட்டு தானே இருக்கு. இவர் இல்லை என்றால் வேற ஒருத்தர் அதை செய்ய போறாரு. அதனால இதற்காக இவரை நாம கொண்டு வந்தோம் அப்படின்னு விஜய் நினைத்தார் என்றால் அது ரொம்ப தவறான விஷயம். இப்போ ஆதவ அர்ஜுனா கட்சிக்குள்ள தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு விசிகால ஒரு மிகப்பெரிய ஒரு வருடம் இருந்திருக்காரு. திருமாவளவனோட அரசியல் பயின்ற ஒரு அனுபவம் இருக்கு. திமுகவுக்கு 2019 தேர்தல், 2016 தேர்தலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. பிரசாந்த் கிஷோரோட இணைந்து பணியாற்றி இருக்காரு. இது எல்லாமே தாவேகாக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையும் வைக்கப்படுது. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதவ அர்ஜுனா பார்த்தீங்கன்னா இது மாதிரி தேர்தல் வியூக அமைப்பாளராக பல கட்சிகளுக்கு பணியாற்றி இருக்காரு. நீங்க கட்சிக்கு பின்னால் இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா பணியாற்றுவதுங்கிறது வேறு. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விமர்சனங்கள்லாம் வராது. அதே நேரம் கட்சிக்குள்ளே நீங்க உறுப்பினராகி ஒரு பொறுப்பில் இருக்கும்போது உங்களுடைய ஆதி அந்தம் எல்லாமே தோண்டப்படும். அப்படி பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா யார் அப்படிங்கும்போது முதல்ல வந்து நிற்கிறது யார் அப்படின்னா லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன் அப்படிங்கிறது. ஆனா அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அது வேற இது வேற அப்படின்ற இல்ல, அந்த விளக்கத்தை வந்து நம்ம ஏற்க முடியாது. இப்ப ஆதவ அர்ஜுனாவுடைய அடையாளம் என்ன அப்படின்னா ஒரு மார்ட்டினுடைய மருமகன்கிறது தான் அவருடைய முதல் அடையாளம். அதுதான் பேஸ். அதை வச்சுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்து அவர் உயர்ந்திருக்காரு. இன்றைக்கு அவருக்கு கிடைத்த மரியாதைக்கு காரணமும் பாத்தீங்கன்னா அவரிடம் இருக்கிற பணமும் அந்த மார்ட்டினுடைய மருமகன் அப்படிங்கிற அந்த விசிட்டிங் கார்டும் தான். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, திருச்சியில் வந்து விசிகா ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தாங்க. அந்த மாநாட்டுக்கான செலவே ஆதவ அர்ஜுனா செய்தது அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ எனக்கும் மார்ட்டினுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பணம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது, நீங்க என்ன தொழில் பண்றீங்கிற கேள்விகள்லாம் நிச்சயமாக கேட்கப்படும். அதற்கான பதில் ஆதவ அர்ஜுனா கிட்ட இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அவராளுக்கு அதற்கு பதில் சொல்ல முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சமூக ஊடகங்களில் கூட கவனிச்சிருக்கலாம். இப்போ இவர் உள்ளே வந்த உடனே வந்து ஒரு மீம்ஸ் வந்து பறக்குது.
லாட்ரி டிக்கெட்டும் கள்ள டிக்கெட்டும் கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்னு. அதோட அர்த்தம் என்ன? இப்போ விஜய் நடிகராக இருக்கும்போது அவருடைய முதல் காட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் டிக்கெட்ல பல மடங்கு வந்து டிக்கெட் கட்டணம் வச்சாங்க. அதை வச்சு தான் விஜய் இவ்வளோ பெருசாக வளர்ந்தார். இப்போ அவரும் லாட்டரி மூலமாக சம்பாதித்த இவரும் கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு நகைச்சுவையாக கடந்து போற விஷயம் மட்டும் இல்லை, அதுக்குள்ளார வந்து ஒரு அழுத்தமான உண்மையும் இருக்கு. ஸோ இந்த விமர்சனத்தை இவர் மீது வைக்கும்போது அது நிச்சயமாக பலவீனமாகத்தான் இருக்கும். அதே நேரம் இவருடைய அனுபவத்தை கொண்டு இந்த தேர்தல் நேரத்தில் வியூகம் அமைப்பது போன்றது வந்து விஜய்க்கு நிச்சயமாக ஒரு பலனையும் ஒரு பிளஸ்ஸாகவும் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுறது, விஜயை ஆதரித்து பேசிட்டு வந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல, அவர் இது கார்பரேட் அரசியலை நோக்கி விஜய் போயிட்டாரு அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய கருத்துல உடன்படுறீங்களா இல்ல மறுக்கிறீங்க? ஆமா, இப்போ நடக்கிற இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது இப்ப அவர் சொல்கிற கருத்தை வந்து நம்ம ஏற்கத்தான் வேணும். இன்னொரு என்னன்னா, அவர் வந்து ஒரு அனுமானமாகவோ அல்லது அவதூறாகவோ இந்த கருத்தை சொல்லலை. அவருடைய கூற்றுப்படி அல்லது ஊடக செய்திகளின்படி இவர் சில மாதங்களாக விஜயோடு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தவர், விஜயினுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்தவர். இன்னும் சொல்லப்போனால் இவர் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கிய இடத்துல இருந்தார். தமிழ் தேசியத்தை முன்வைத்து இவருடைய கொள்கையெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்டவர் சமீப காலமாக விஜய்க்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடை எடுத்து விஜய் மீது நம்பிக்கை வைத்து நிறைய பேசிக்கிட்டு இருந்தார். அவரே இன்னைக்கு இப்படி ஒரு கருத்து சொல்றாரு அப்படிங்கும்போது இப்போ விஜயை அருகில் இருந்து பார்த்து அந்த முடிவுக்கு அவர் வந்ததா தான் நாம் எடுத்துக்க முடியும். இன்னொன்று, இப்போ ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் உள்ளே வருவது, நிர்மல்குமாருடைய பின்னணி தெரிந்தும் அவரை உள்ள கொண்டு வர்றது, இப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் சொல்கிற அந்த குற்றச்சாட்டு உண்மைதானோ அப்படின்னு நம்ப வேண்டியதா இருக்கு. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் விசிக தலைவர் திருமாவளவனை சந்திக்கிறார். மரியாதை நிமித்தமாக சந்திப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சந்திப்புல அரசியல் கணக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லாரும் கவனிப்பாங்க இல்லையா? விசிகால இருந்து நீங்க எது மாதிரி கேள்விகளை வந்து திமுக நோக்கி எழுப்புனீங்க, அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்துல போய் ஜாயின் பண்ணீங்க, மறுபடியும் வந்து நீங்க திருமாவளவன் அவர்களே சந்திக்கிறீங்க அப்படின்றப்ப இது எப்படி புரிஞ்சு கொள்ளப்படும்? ஆதவ அர்ஜுனாவோட செயல்ல ஒரு அஜெண்டா இருக்கு, ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு விமர்சிச்சாரு திருமாவளவன் அவர்கள். ஆனா இப்படி இருக்கப்ப மறுபடியும் போய் அவங்க சந்தித்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்றத நீங்க ஏற்கிறீங்களா? இல்ல, இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்பதே ஒரு அபத்தமான வார்த்தை மட்டுமல்ல, மக்களை ஏமாற்றுகிற வார்த்தை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையை இப்போதைக்கு பயன்படுத்திய ஆதவ அர்ஜுனாவும் கூட மக்களை ஏமாற்றுகிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்த சம்பவங்களை எல்லாம் நீங்க தொகுத்து பார்க்கும் போதே நான் அன்னைக்கு சொன்னேன், இது விஜய், திருமாவளவன், ஆதவ அர்ஜுனா இணைந்து நடத்துகிற நாடகம், ஒரு ஸ்கிரிப்ட். இதனுடைய சூத்திரதாரி இந்த 3 பேரும் திமுகவை ஏமாற்றுவதற்கு இப்படி ஒரு விஷயத்தை பண்றாங்கன்னு சொன்ன கிட்டத்தட்ட இப்ப நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய அந்த கருத்து வந்து மேலும் உறுதியாகுது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு கட்சியில் இருக்கிற இதெல்லாம் நாகரிக அரசியல் கிடையாது, அப்படி சொல்லி நம்மளை ஏமாற்றுகிறார்கள். இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா அந்த பேட்டியில சொல்றாரு, விசிகாவும் தாவேக்காவும் எதிரெதிர் துருவங்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறது மூலமா எப்படியாச்சும் விசிகாவை திமுக கூட்டணியில இருந்து தமிழக வெற்றி கழக பக்கம் வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்றது ஆதவ அர்ஜுனாவோட நோக்கமாக இருக்கா? அப்படி வர வாய்ப்பு இருக்கா? விசிகா வந்து திமுக கூட்டணியில விட்டு வெளியே வருவாங்களா? நிச்சயமாக. ஏன்னா இப்ப அரசியல் கூட்டணிங்கிறது ஒரு தேர்தல் கால கூட்டணி தான். ஏன்னா இதெல்லாம் ஒரு கொள்கை கூட்டணி அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று, விசிகாவுக்குன்னு வந்து ஒரு பெரிய நோக்கம்ங்கிறது அவர்களுக்கு சீட்டு எண்ணிக்கை வந்து எங்கு அதிகமாக கிடைக்குதோ அங்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாள் ஏதோ ஒரு காரணத்தினால் திமுக கூட்டணியோடைய அவங்க வந்து பயணம் பண்ணாங்க. அதுக்கு காரணம் எதிர்கூட்டணியில பாஜக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜக நகர்ந்து வந்து அதிமுக வந்து பாஜக அல்லாத ஒரு கூட்டணி இருக்கு. அதனால 2026 தேர்தலில் இவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போனாலுமே ஆச்சரியம் இல்லை. ஸோ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய நோக்கம் இவரை எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து கலட்டணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான அஜெண்டாவா இருக்கு. ஏதோ ஒரு வகையில் இவர் திமுக மீது அதிருப்தியில் அல்லது ஒரு கோபத்தில் இருக்கார். இதுதான் அவருடைய பேச்சுகள் மூலமாக நமக்கு தெரிய வருகிற விஷயம். இன்றைக்கு இவரே தாவேக்காவில் அங்கம் வகித்த பிறகு இப்ப விசிகாவை அங்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 2026 தேர்தல் நெருங்கும் போது இது போன்ற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும், அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்ப தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிச்ச ஒரு சிலர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க, சி ஹாப்பி வித் நியூ பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்திகள் இருக்கிறத பார்க்க முடியுது. தனக்கு பதவிகள் கிடைக்கல அப்படின்னு ஒரு சிலர் வீடியோவை வெளியிடுறாங்க. நான் வந்து கட்சியில வந்து விஜய் அண்ணாவை ஏமாத்துறாங்க, எல்லாரும் வந்து ஆனந்த் அவர்கள் சொல்றபடிதான் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் பார்க்கப்படுது. இது ஒரு கட்சியோட ஆரம்ப ஸ்டேஜ் தான். இது இப்பவே இவ்வளவு முரண்கள் வரதை நம்மளால எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? இல்ல, இது வந்து எல்லா கட்சியிலும் எல்லா காலத்திலும் நடக்கிற விஷயங்கள் தான். அது எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு கட்சி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு பல பேர் ஆசைப்படுவாங்க, பல பேர் வந்து காய் நகர்த்துவாங்க.
யாரோ ஒருவருக்கு பதவி கிடைக்கும், அவர் மகிழ்ச்சியா வேலையை பார்க்க ஆரம்பிப்பாரு. பதவி கிடைக்காதவர்கள் அதிருப்தியில புலம்போது, அதுக்கப்புறம் அந்த இன்னர் பாலிடிக்ஸ் பண்றது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பல கட்சிகள்ல பார்த்திருக்கோம். அதே விஷயம் தான் இன்றைக்கு தாவேகாவிலையும் நடக்குது. அதை வந்து நம்ம பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது காலப்போக்கில் சரி செய்யப்படும். அதே நேரம் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வந்து இவங்க முன்வைக்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சம் அது வந்து ரொம்ப தீவிரமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா விஜய் வந்து அதை உடனடியாக சரி பண்ணணும். என்னன்னா, இப்ப வட தமிழகத்தில் திருவண்ணாமலை போன்ற ஏரியாக்களில் மாவட்ட செயலாளர் பதவி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தோடு வேறு சாதியினருக்கு கொடுக்கப்பட்டதா ஒரு புகார் மாவட்ட செயலாளர். அது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயமா எனக்கு தோணுது. என்னன்னா, நீங்க ஒரு பக்கம் அம்பேத்கரை கொள்கை தலைவராக முன்னிறுத்தி கொண்டு இன்னொரு பக்கம் உங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பதவி அந்த தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதே அதை ஏற்க முடியாது. அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. ஸோ இந்த அடிப்படையில் அவர்களுக்கு பதவி மறுக்கப்பட்டிருந்தால் அதை வந்து விஜய் வந்து தீவிரமா கவனத்தில் எடுத்துக்கணும். அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. இன்னொரு பக்கம் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்குறாங்க, இன்னொரு கோவையில் ஆட்டோ ஓட்டுநருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்குறாங்க. ஒரு மாற்று அணுகுமுறை அரசியல விஜய் கையில் எடுக்கிறாரா? இல்லை, இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளருக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு தகுதி இருக்கு. நிறைய பணம் இருக்கணும், இவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இருக்கு. ஆமா. ஸோ இந்த மாதிரி இல்லாம நீங்கள் குறிப்பிடுகிற மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் பெண்களுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அது மாற்றம் இல்லை. அதே நேரம் அந்த பதவியை வைத்துக்கொண்டு இவர்கள் எப்படி செயல்பட போகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட செயலாளர் உட்பட அந்த லோக்கல் நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளை வைத்து தான். நான் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துட்டேன், நீங்கள் பாதி மாவட்ட செயலாளர்கள் வந்து பெண்களாகவும் நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அப்படிலாம் கொடுக்கும்போது அங்கே செயல்பாடுகள் இல்லை அப்படின்னா அதுவே கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறிடும். அப்படி இல்லாமல் இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருந்தால் அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான், பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாருக்கும் பதவி கொடுக்கணும் கட்சியில், நான் இவ்வளவு நாளாக விஜய் அவர்களோட இருந்துட்டேன், விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து இருந்துட்டேன் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படலை அப்படின்றத எப்படி தமிழக வெற்றி கழகம் ஹேண்டில் பண்ண போகுது? விஜய் இதை எப்படி சார் கையாள போறாரு? ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்குமே எம்ஜிஆரோட ரசிகர் மன்றத்தையும் கட்சியையும் ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. அப்படிப்பட்ட அவருக்கே அவ்வளோ சவால் இருக்கிறப்ப விஜய் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? இல்லை, அது எல்லாருக்குமே இருக்கிற சிக்கல் தான். நீங்கள் எம்ஜிஆர் விஜய் மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. இப்போ ஒரு திமுக இருக்குன்னா திமுகவில் இருக்கிற அத்தனை தொண்டர்களுக்குமா பதவி கொடுக்க முடியும்? இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் உள்ளது தான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதற்கு தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சார்பு அணிகளை உருவாக்குவாங்க. இப்போ இளைஞர் அணி, மகளிர் அணி, விவசாய அணி, ஆட்டோ ஓட்டுநர் அணி, வழக்கறிஞர் அணி. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட அந்த வழியில் தான் இந்த பிரச்சனைகளை வந்து இவங்களால சால்வ் பண்ண முடியும். மற்றபடி எல்லாருமே எனக்கு பதவி வேணும், நான் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தேன், நாளை தெருப்புலேருந்து நான் கொடி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் பதவி கொடுக்கணும் அப்படின்னா மொத்த பேருக்குமே நீங்கள் பதவி கொடுக்கணும், அது சாத்தியம் இல்லை. அதனால மற்ற கட்சிகள் எப்படி இந்த பிரச்சனையை கையாள்கிறார்களோ கிட்டத்தட்ட அதே வழியில் தான் இந்த பிரச்சனையை வந்து டீல் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி கள அரசியல் அப்படின்றது மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஒரு தீவிரமான அரசியல் கட்சியா மாற்றும், மக்கள்கிட்ட கொண்டு போய் அரசியல் பேசணும் அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இதெல்லாம் அவங்க செய்யறாங்களா அப்படின்றத பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். யாரும் கொடுத்த நன்றி. தேங்க்யூ.